நம்ம நார்மலாக வந்துட்டு மாடி தோட்டத்தில் வந்துட்டு செடியெலாம் வந்துட்டு வளர்க்குறோம்ல, அதே மாதிரி நீங்கள் மாடியில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியும் அப்புறம் வந்துட்டு குருவிகளாம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு அதுக்கு அரிசி நெல் இல்லைனா சிறுதானியம் ஏதாச்சும் வந்து நீங்கள் வைக்கலாம். நீங்கள் வச்சிங்கன்னா வந்து டெய்லி வந்து குருவிகள்லாம் வந்துட்டு வரும். வந்துட்டு இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன வந்துட்டு நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்து என்ன வந்து பயன் பார்த்தீங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் வந்துட்டு சில புழுலாம் வந்துட்டு வரும். பச்சை புழு அது மாதிரிலாம் வரும். ஸோ நம்ம என்ன தான் வந்துட்டு ஆர்கானிக்காக வந்துட்டு அடித்தாலும் ஸோ அது வந்து 1, 2 வந்து இருக்க தான் செய்யும். ஸோ அந்த புழுலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த குருவிங்க வந்துட்டு அதுக்கு வந்து உணவாக வந்து எடுத்துக்கும். ஸோ அது மாதிரி வந்து நம்ம இது மாதிரி வந்து பண்ணுறதுனால நம்மளுக்கும் வந்துட்டு பயன். அப்புறமா நம்ம குருவிகளும் வந்துட்டு அது அவங்களுக்கும் வந்துட்டு நம்ம சாப்பாடும் தண்ணியும் வந்து டெய்லி கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்துட்டு எல்லோரும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். புழு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது மாதிரி வந்துட்டு நம்ம கீரைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கிற புழுலாம் வந்துட்டு நம்மளுக்கு சாம்பல் போட்டாலே வந்து கட்டுப்படுத்தும். ஸோ நான் இந்த செடி வந்துட்டு பார்த்திங்கன்னா விதைக்காக விட்டுருந்தேன். ஸோ இதில் வந்துட்டு நார்மலாக வந்து புழு வந்துருக்கு. ஸோ இந்த புழுலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த குருவிகள் வந்துட்டு சாப்பிட்றோம். நாளைக்கு வந்து பார்த்தா வந்து இருக்காது. ஸோ நம்ம வந்து இது மாதிரி பண்ணுறதுனால இப்போ நம்ம குருவிகளுக்கும் வந்துட்டு ஒரு நல்லது பண்ணுறோம். அப்புறம் நம்மளுக்குமே வந்து அந்த குருவிகள் வந்துட்டு நல்லது பண்ணுது. ஸோ எல்லோரும் வந்துட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ டெய்லி வந்துட்டு தீனி வந்து வைங்க குருவிகளுக்கு. தேங்க்யூ.